வெல்கம் பேக் டு வைவி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நாகச்சைத்தன்யா சாய் பல்லவினா நடிச்சு தென்றல்ங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூவில ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேத்தியே பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டில் யார் யாரெல்லாம் பாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சாங் வந்திருக்கு. அந்த சாங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சாங் நேம் பார்த்தீங்கன்னா ஐலேசா ஐலேசா சாங் தான். அந்த சாங்கில் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் டிஎஸ்பி. பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டரி டான்ஸ் அதான் பார்த்தேன். சாங்கில் எப்படியாவது ஒரு டான்ஸ் இருக்குமேன்னு பார்த்தேன். கரெக்டாக அதே மாதிரி இருந்துருச்சு. இந்த சாங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமோ நமோ சிவா அப்படின்னு ஒரு சாங் விட்டுருந்தாங்க. அந்த சாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதில் வந்து டிஎஸ்பி வந்து கொண்டாட இது பண்ணிடுறோம். பட் ஆனால் தெலுங்குல வந்து அவர் வந்து உண்மையிலே தெலுங்கு சைடில் ராக் ஸ்டாராகவே இருக்கார். ஒரு காலத்தில் சச்சின் மூவிக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி தானா. பாருங்கள் எப்படி இருந்திருக்காரு, பயங்கரம். பட் ஆனால் நம்ம இப்போதைக்கு அவர் போட்ட சாங் எல்லாமே நம்ம ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த சாங் நல்லா இருந்துச்சு. ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்க்காகவே இந்த சாங் பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அந்த ப்ரோமோவிலே பார்த்தீங்கன்னா யார் யார் பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த வீடியோ பார்க்கலான்னு கிளிக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. அவங்க வாய்ஸ் வேறு லெவல். அவள் தான் வீடியோ முடிச்சு. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை. See you on next video.